ஆக்ட்ரஸ் ரகுல் பிரீத் சிங் அவர்கள்கிட்ட இந்தியன் 2 ப்ரொமோஷனல் இன்டர்வியூல நீங்க தமிழ்ல எந்த நடிகர் கூட நடிக்கணும்னு ஆசைப்படுறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு, ஆக்சுவலி எனக்கு தளபதி ரொம்ப பிடிக்கும், சோ அவரோட சேர்ந்து நடிக்க முடியல, இப்ப தளபதி 29 தான் அவரோட கடைசி படம்னு சொல்றாங்க. ஹோப்ஃபுல்லி அதுக்கப்புறம் ஏதாவது 1-2 படங்கள் பண்ணாங்கன்னா அதுல நடிக்கணும்னு ஆசைப்படுறேன். தென் தளபதி 29 படத்தை இயக்க போறது ஹெச் வினோத் அவர்கள் தான். அவரோட தீரன் அதிகாரம் 1 படத்துல நடிச்சிருக்கீங்களே, இப்போ ஒரு தளபதி 29க்காக கூப்பிட்டா போவீங்களா அப்படின்னு கேட்டதுக்கு, இது என்ன கேள்வி, கண்டிப்பா நடிப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலா இவங்களுக்கு பயங்கர அன்லக்கான விஷயங்கள் நடந்திருக்கு. அதாவது தீரன் அதிகாரம் 1 படத்தோட வெற்றிக்கு அப்புறம் இவங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் தமிழ்ல கிடைச்சது. அதுவும் எல்லாமே பெரிய பெரிய வாய்ப்புகள். பட் அன்பார்ச்சுனேட்லி சூர்யா அவர்களோட என்ஜிகே படமும் ஃபிளாப், தென் கார்த்தி அவர்களோட தேவ் படமும் மரண ஃபிளாப். அண்ணன் தம்பி 2 பேரும் இவங்க சோழியை முடிச்சிட்டாங்க. இன்னொரு பக்கம் அயலான் படமும் 4-5 வருஷம் டிலே ஆயிடுச்சு. தென் இப்போ இந்தியன் 2 அதே மாதிரி டிலே ஆகி ஃபைனலா இப்போ ரிலீஸ்க்கு வருது. சோ இந்தியன் 2 ஒரு மிகப்பெரிய வெற்றி படமா அமைஞ்சா மேபி இவங்களுக்கு திரும்பவும் தமிழ்ல ஒரு ரவுண்ட் வரதுக்கான வாய்ப்பு கிடைக்கலாம். பட் இப்போதைக்கு இவங்களுக்கு பெருசா மார்க்கெட் இல்லாததால தளபதி கூட சேர்ந்து நடிக்கிறது கஷ்டம். அதுவும் தளபதி 29 படத்துக்கும் ஆல்ரெடி சமந்தா அவர்களை ஹீரோயினா காஸ்ட் பண்ணியாச்சு. மேபி செகண்ட் ஹீரோயின் ஆர் ஏதாவது சின்ன கேரக்டர் இருந்தா நடிக்க வாய்ப்பு இருக்கு தளபதி 29ல. சோ ஃபர்ஸ்ட் இந்தியன் 2 எப்படி இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். அண்ட் இந்த மாதிரி தளபதி பத்தின ஹாட்டான அப்டேட்ஸ்க்கு நம்ம விஜய் ஃபோர்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.